வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் 3 hours வீடியோ லென்த்தானாலும் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய ப்ரொமோ மூலியமாக தான் WWE வந்து ஷோ ஆரம்பிக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் வந்து கெவின் ஓவன்ஸுக்கு போகிற ஃபியூடை பற்றியும் தனக்கு இன்ஜுரி இருக்குது, பட் இருந்தாலும் இதை தாண்டி என்னோடய டைட்டிலை நான் தக்க வச்சுக்குவேன், எக்காரணத்துக்கு நான் தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ட்ரூ மார்க்கிண்டர் வர்றாரு. ட்ரூ மார்க்கிண்டர் வந்த உடனே கோடி ரோட்ஸை கெட்டி பிடிக்கிறாரு. இதை யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா ட்ரூ மார்க்கிண்டர் சொல்கிறாரு, பிளட் லைன் வந்து என்கிட்ட வம்பிழுத்துருக்குறாங்க, சண்டை போட்டிருக்கானுங்க, அதனால் அவனுங்களை நான் அட்டாக் பண்ணுறேன். நீ எந்த விதத்தையும் என்னை துரோகம் பண்ணலை, நான் ஒன்றா ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்கேன், நான் ஒன்று அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோடி சொல்கிறாரு, என் பாது எல்லார்ட்டையும் காட்டினா பரவாயில்ல, ஏன் கேட்டால் காட்டிட்டு வந்துட்டு நீ ஏன் உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ட்ரூ அதை தான் சொல்கிறாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு டைட்டிலுக்காகவோ இல்லாட்டா வேறு எதுக்காகவோலாம் வரல. கோடி வருஷம் கேட்காரு, உனக்கு டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு. எனக்கு டைட்டிலாம் வேண்டாம், ஒன்றை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்திருக்கிறேன், மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார் ட்ரூ மார்க்கிண்டர். ஆனால் பின்னாடியோடி வந்தால் நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸை அடிச்சிருக்காரு. 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி கார்டெலாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் கெவின் ஓவன்ஸையும் கோடி ரோட்ஸையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் யாரெல்லாம் பங்கேற்கிறா பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோராவும் ஆண்ட்ராய்டையும். இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக சின்ஸ்கே நாகமோரா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை பீட்டு வின் பண்ணிட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மீண்டும் WWE கேட்டுட்டேன், எனக்கான வாய்ப்பை மீண்டும் தாரேன்னு சொல்லிட்டாங்க, கூடிய சீக்கிரம் ஆணவத்தை வீழ்த்தி உங்ககிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நான் மீண்டும் வெல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஸோ எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட் வீக் மோதப்படுறது போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் அப்பாலோ குரூஸ் வந்து நிற்கிறாரு. அப்பாலோ குரூஸை பார்த்தோன்னா பிடி ஜெட்லிஸ் ஏன்டா போட்டு கொடுத்த. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்மா டீம் வந்துட்டு அப்போலோ குரூஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஏன்டா தேவையில்லாமல் எங்கே பேர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சண்டை வருது. ஏன்னா போன வாரம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸை அட்டாக் பண்ணது வந்து டிஐஒய் அப்படிங்கிறது தெரியும், பட் ஆனால் இவங்க ஃபண்டாஸ்மா டீமை சொல்லிட்டாங்களா, அதனால். அப்போ அந்த இடத்துக்கு வந்து டிஐஒய் டீம் பார்த்தீங்கன்னா, சரி எங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்க, பட் இருந்தாலும் நாங்கள் தான் அட்டாக் பண்ணோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அதனால டாக்டிங் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பைப்புனா பைப்பர் நிவின் அவங்களுக்கும் மிஷின் மியாயமுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் ஒருவேளை மிஷின் வெற்றி பெற்றால் உமன்ஸ் யுனைடெட் டைட்டிலுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஸ்டிப்புலேஷன். இதில் மிஷின் மியாயம் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இன்றைக்கி 6 man டாக் டீம் மேட்ச் பிளட் லைன் வெர்சஸ் ஓஜி பிளட் லைன் மேட்ச் இருக்குது. பால் ஹேமன் நெக்ஸ்ட் வராரு. பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் த ட்ரைபிள் சீஃபாக நான் ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சது சோலோசிக்காவை தான். ஆனால் சோலோசிக்காவுக்கு ஒன்று புரியலை, ஃபியூச்சரில் தான் நாங்கள் அவனை ட்ரைபிள் சீஃப் ஆக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இப்போவே அவன் ட்ரைபிள் சீஃப் ஆகிட்டான். ரோமன் ரெயின்ஸ் ரசனமியில் எப்போ தோப்பான், அப்போ அந்த மௌலா ஃபலாமாலே எப்போ திருடலான்னு காத்திருந்தான், திருடிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் டாமாலவங்க இவங்கெல்லாம் பற்றி தப்பாக பேசிக்கிட்டு மயக்க கீழக்கிட்டு போகலாம் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு சோலோசிகா வந்துட்டார். சோலோசிகாவை பற்றி நீ நான் அடிக்க போறியா, அன்றைக்கி நான் அடிச்சல, அதே மாதிரி இன்றைக்கி திருப்பி நான் அடிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது சோலோசிகாவை சொல்கிறாரு, நான் அடிக்கப்படுறதுலாம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டிப்புலேஷன் போடுவோம், நீ எப்படி சிஎம் பங்குக்கு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கியோ அதே மாதிரி நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ரால நான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறோம்ல, அதில் நான் ஒரு வேளை வெற்றி பெற்றுட்டா நீ ஏன் கூட வந்துடணும், ஏன்னா ஒன்றை மாதிரி நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது கஷ்டம், ஏன் கூட நீ வந்து வாய்ஸ் மேனாக இருக்கணும், சரியா புள்ள அப்படின்னு கேட்கும்போது பார்லிமெண்ட் முழிக்கிறாரு, நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சோலோசிகாவே சொல்லிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் தோத்துட்டாருன்னா பார்லிமெண்ட் சோலோசிகா கூட தான் இருக்கணுமா. அடுத்தது டிஒய் டீமுக்கும் மோட்டார் சிட்டி மிஷின் கனுக்குமான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த மேட்சோடைய எண்டிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா, மோட்டார் சிட்டி மிஷினிகன் வந்து கிட்டத்தட்ட லாக்கை போட்டு அவங்க வெற்றி பெற நேரத்தில் இந்த ஃபண்டாஸ்மா டீம் இருக்கானுங்கல்ல, அவங்க பிடி லீடர்ஸ் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கல்ல, ரிங்கில் வந்து சண்டை போட்டு இவங்க லைட்டாக தட்டி விட்டானுங்க. ஸோ யார் மேலே விழுந்தாங்கன்னா டிஐஒய் டீமில். அப்போ அட்டாக் பண்ண மாதிரி தானே, அதனால் டிஐஒய் டீம் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை முறையில் அகைன் அவங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் கேண்டஸ் லீ மற்றும் நயா ஜாக்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. டிஃபனியை நம்பாத, அவள் மணி இந்த பேங்க் வச்சிருக்கிறா, எப்போ வேணாலும் கேஷிங் பண்ணலாம், அவள் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நயா ஜாக்ஸ் இல்லை அவன் நல்ல பொண்ணு, என் செல்ல பொண்ணு, ஒன்றும் செய்ய மாட்டா, எனக்கு எழுப்புள்ளாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை சொல்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது. பிளட் லைன் வர்சஸ் பிளட் லைனுக்குள்ளே ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் இருக்குது. சாமி சைன் கிட்ட காம்லைஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் பிரான் ஸ்டோமன் வந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓஜி பிளேட் வந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்ததை பார்த்தோன்னா காம்லைஸ் பயந்து ஓடிட்டாரு. ஏன்னா சாமி சைன் ஒத்தையில்
இருந்தால் பரவாயில்ல, 3 பேரும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்து எடுத்து பயந்து எடுத்துகிட்டு ஓடிட்டார். அன்னைக்கு ஓஜி பிளட் லைனுக்கு மேட்ச் இருக்குது. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வராரு. கெவின் ஓவன்ஸ் இவங்களை தட்டிட்டு போகிறாரு. பார்த்து போ மேன் அப்படிங்கிற மாதிரி கெவின் ஓவன்ஸ் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஜேவுஸ் சொல்லாரு, அவன் தானே நம்மளை தட்டினா, என்னமோ பார்த்துட்டு போன்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காரு. அண்ட் கோடி ரோட்ஸ் கிட்ட நிக்கோல் சொல்கிறாரு, இந்த மாதிரி சும்மா நீ கெவின் ஓவன்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வையன், உனக்கு இன்ஜுரி ஆயிரும். நீ வந்து உன் டைட்டில் ராயல் ரம்பிள் டிஃபெண்ட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்க. அதனால் சும்மா அவன் கூட சண்டை போடாத. அதுக்கு இவர் சொல்லுவார், நீ ஒரு நல்ல பாஸு, என் மேலே அக்கறைப்படுற, கரெக்ட் தான், கவலைப்படாத, நான் ராயல் ரம்பிள் வரைக்கும் இன்ஜுரி ஆகாமல் இருப்பேன், என் சாம்பியன்ஷிப்பை அகைன் ரீடைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது நயோமிக்கும் நயா ஜாக்ஸுமான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த மேட்ச் வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. அதுக்கான ரீசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மேட்ச்சில் நயோமி வந்து மேலேருந்து குதிக்கும் போது கரெக்டாக டிஃபனி தான் மணி இந்த பேங்கை வச்சு நயோமியை அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நயா ஜாக்ஸ் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ரீட்டைன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. கேண்டிஸையும் அட்டாக் பண்ணுறாங்க, நயாஜாக்ஸ் அட்டாக் பண்ணாங்க. பியாங்கா பிளர் இருக்காங்கல்ல, தான் டீம் பார்ட்னர் அட்டாக் பண்ணதுக்காக அவங்க நயாஜாக்ஸுக்கு அவங்க ஃபினிஷரை போட்டுட்டு போயிட்டாங்க. நயாஜாக்ஸ் ஆல்ரெடி மணி இந்த பேங்க் அடி வாங்கியிருக்காங்க, பியாங்கா பிளர் அடி வாங்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணிட்டாங்க டிஃபனி. ஸோ எஸ் இஸ் கேஷிங் 1 2 3 த நியூ உமன்ஸ் சாம்பியனாக இப்போ கேண்டிஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நல்லா இருந்துங்க. நான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் நான் சொன்னேன்ல, இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக டபிள்யூ தான் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம இந்த மூமெண்ட்டை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிராண்ட் நியூ உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற டிஃபினிக்கு நம்ம எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமா டிஃபினி டைம் தான். ஸோ அதுக்கப்புறமா சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஈவெண்ட்டுக்கு தயாராகிட்டார். வரும்போதே பார்த்தீங்கன்னா பிளட் லைனை எச்சரித்துட்டு தான் வராரு. ஏன்னா இன்றைக்கி காட்டுத்தனமாக எல்லாரையுமே அட்டாக் பண்ண போகிறாராம். பிளட் லைன் வர்சஸ் ஓஜி பிளட் லைன் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சோடைய எண்டிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரியாக ஜே ஊசோ வந்து வின் பண்ணுற நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டர் வந்துட்டார். ட்ரூ மேக்கின்டரை பார்த்தோன்னே ஜே ஊசோக்கு கடுப்பாக இருக்குமே, உடனே பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணதுக்காக ஓடோடி போயிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜாக்கா ஃபாட்டு சோலோ சிகாவுட்டை டேப் அவுட் பண்ணிட்டாரு. ஆனால் அது தெரியாமல் ஜே ஊசோ வந்து ஜாக்கா ஃபாட்டை பின் பண்ணிகிட்ருக்காரு. ஃபைனலி சோலோ சிகாவை ஒரு சமௌண்ட் ஸ்பைக்கை போட்டு ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்சோடைய வெற்றியாளர் த பிளட் லைன். ஸோ அண்ட் காய்ஸ், இந்த வாரம் ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸில் ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிகாவுக்கும் ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச் இருக்குது. இதை தவிர்த்து ஜே ஊசோவுக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கும் ஒரு யுத்த போர் மேட்ச் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனுக்கும் ரியா ரிப்ளைக்கும் ஃபைனல் ஸ்டோரி ஆஃப் த மேட்சாக நடக்க போகுது. அண்ட் நம்ம ஜான்ஸ்னாவோட ஃபெரவல் டூர் சிஎம் பாங் வர்சஸ் செத் ரோலன்ஸ் இந்த மேட்சோட நடக்க போகுது. இன்றைக்கான ஸ்மார்ட் ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.